ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்பீங்க நாட்டு சர்க்கரையும் வெல்லமாக கலந்தது மீன் அமிலத்துக்கு இவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. 5000 லிட்டர் 10,000 லிட்டர் வரைக்கும் கேட்கலாம், என்கிட்ட கிடைக்கும். சும்மானா இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேரல் பார்த்திங்கன்னா 200 லிட்ரு. இது ரெடி ஆனது. இங்கே பாருங்கள், இந்த பேரல் எல்லாமே ரெடி ஆனது. நல்லா திக்னஸ் நல்லா இருக்கணும். அவர் நான் எந்த ஊர்ண்ணா நம்மள்து? கேவிக்குப்பமா, காட்பாடி. தொரப்பாடி மீன் அமிலம் பகலில் இறந்தவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொரப்பாடி மீன் அமிலம் பகலில் இறந்தவா. இது பகடவா. हाँ इसमें बताओ हाय फ्रेंड्स, தொரப்பாடி இப்போ நல்லா மிக்சட் பண்ணியாச்சு. எப்படி வடி கட்டுறாங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மீன் அமிலம், வெல்லம், நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து மீன் அமிலத்தில் சேரும். என்ன இது? ஆயில் அது 20 லிட்டருங்க, எடுத்துங்க. ஆனால் எத்தனை மணிக்கு நான் போகும் பஸ்ஸு? இப்போ மீன் அமிலம் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வடிகட்டுற மிஷின் பார்ப்பீங்க. போன தடவை போட்டோம். இப்போ 200 லிட்ரு கும்பகோணத்துக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். அதுதான் ரெடி பண்ணின்னு இருக்கோம். நம்ம மிஷின் பார்ப்பீங்க, இந்த திக்னஸை பார்ப்பீங்க. இந்த பக்கம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அவுலூர்பேட்டில் ஏற்ற போகிறோம். 20 லிட்டரு கேட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொரப்பாடி ஜாப்பர் பிரதர்ஸ். இது மீன் அமிலம் இப்போ செஞ்சுன்னு இருக்கோம். புதுசாக போட்டு இருக்கோம். இது சார் பார்சல் போட்டாச்சு. பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்கும். பேர் பார்த்துட்டு எடுத்துக்குங்க. இதே பாக்ஸ் தான், எடுத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்ப்பீங்க. இந்த பார்சல் ஒன்று, இது திண்டுக்கல் போகுது இந்த பார்சல்.